அனைவருக்கும் வணக்கம். இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, சோதனைகளும் துயரங்களும், சோதனை வேற துயரம் வேற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சோதனைகள்ல இயேசுவுக்கு வந்த சோதனைகள்ல 3. அதுல ஒன்று என்ன? கல்லால வந்த சோதனை. அதுல கல் ரொட்டி அப்படிங்கிறதுல நம்ம இன்றைய நாள்ல பார்க்க போறோம். பாலைவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு. குவாரந்தானியா அப்படிங்கிற ஒரு குன்று, அது 40 நாள் தொடர்பான ஒரு மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மலையில தான் இயேசு சாத்தானால சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா ஒரு வரலாறு சொல்லப்படுது. அப்ப இங்க தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் சொல்றாரு. தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார், 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார், பசியுற்றார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்ப அதுக்கப்புறம் தான் என்னன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 1 இறை சொற்றொடர் 1 தொடங்கி 4 விரிவா கொடுத்திருக்கு. அதுல சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். கல் அப்படின்னாலே அது கரடு முரடானவை, அது அழுகாது, சிரிக்காது, அது எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுக்காது, அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு அறிஞன் இப்படியாக சொல்றான், கல் அப்படிங்கிறது இப்படி சொல்லுமா, வாசற்படியில இருக்கிற ஒரு கல் இருக்கும்ல, வாசற்படி, அந்த கல் சொல்லுமா, ரொம்ப நாளா மிதிப்படுறேன், எனக்கு அலுப்பா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் என்னை மிதிக்காம இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. ஒரு அறிஞன் இப்படி அழகா சொல்றான். அப்ப அந்த கல் அப்படிங்கும் போது நம்மளுடைய சுயநலம் அப்படிங்கிறத நம்ம இங்க குறிப்பிடலாம். சுயநலத்தோடு நம்ம வாழக்கூடிய நிலைகளை நம்ம நிறைய நினைச்சு பார்க்கணும். எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு. கலைஞர் சொல்லுவார்ல, நான், எனது, என்னை அப்படிங்கும் போது இந்த உதடு ஒட்டாது. நாம் இருவர், நமக்கு அப்படிங்கும் போது இந்த 2 உதடுகள் ஒட்டணும். அப்ப இயேசு நம்மள சுயநலமா இருக்கக்கூடாது, பிறர் நலத்தோடு வாழணும். இந்த கற்கள் போல கரடு முரடா இருக்கக்கூடாது. நாம இந்த தவக்காலங்கள்ல ரொம்ப நம்மளை தாழ்த்தி பிறர் நலத்தோடு செயல்பட நாம அழைக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. கற்கள் அப்படிங்கும் போது நமக்கு இன்னொரு இறைவார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் வரணும். திருப்பாடல் 91:12 இப்படியாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சுயநலத்தோடு செயல்படுற நம்மள கடவுள் தாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது சுயநலத்தோடு இந்த உலகத்துல வாழ்ற கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய தூதரை நமக்கு அனுப்பி நம்மளை தாங்கிக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம இதுல மனசுல வச்சுக்க வேண்டியது, எந்த ஒரு சோதனைகளும், எல்லா சோதனைகளும் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடியது அல்ல. சுயநலம்ங்கிறது நமக்குள்ள இருந்து, இங்க இருந்து வெளியில வரக்கூடியது. அந்த சுயநலத்தை நம்ம தவிர்த்து வாழணும். அப்ப அந்த தூதரை அனுப்பி நம்மளை கைகள்ல தாங்கிக்குவேன்னு சொல்றார். தீர்மானம் எடுப்போம். இயேசுவே, சுயநலத்தோடு நான் வாழாமல் இருப்பேன். ஜெபம் செய்வோமா? இயேசுவே, சுயநலத்தோடு கரடு முரடான சூழ்நிலையோடு நான் வாழாமல் மென்மையாக, இனிதாக, நல்ல ஒரு வாய்ச்சொல் கற்களை நான் சொல்லி உமது சொல்படி நான் வாழ, உமது பாதைகளில் நான் பயணிக்க அருள் தாரும். ஆமேன்.